ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கீதா சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குடல் கிரேவி தான் செய்ய போகிறோம். இல்லை குடல் வறுவல்னு சொல்லலாம். ரொம்பவே வந்து டேஸ்டியாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே இருக்க பெல் பட்டனையும் வந்து கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வழியாக வந்து கிடைக்கும். ரொம்பவே வந்து டேஸ்டியாக எம்மியாக இருந்துச்சு. கண்டிப்பாக இந்த ரெசிபியை வந்து வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பார்த்துட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் ரசம் சாம்பாருக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா இதை சைட் டிஷ்ஷாக நீங்கள் பண்ணிங்கன்னா அட்டகாசமாக இருக்கும். அப்படி இல்லைனாலும் வெரைட்டி ரைஸ்க்கு இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போது நான் அதுக்கு செய்கிறதுக்காக ஒரு கடாய் வச்சுருக்கேன். அதில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு, அதாவது 3 குழிக்கரண்டி அளவுக்கு நான் வந்து ஆயில் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஆயில் கொஞ்சம் எக்ஸஸாக தேவைப்பட்டதுனாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் கரெக்டாக தான் சேர்த்துருக்கேன். இப்போது இது நல்லா ஹீட் ஆனதும் ஒரு ஏலக்காய், ஒரு பட்டை சின்னதாக, 2 கிராம்பு, ஒரு பிரிஞ்சி இலை, இதெல்லாம் சேர்த்தாச்சு. இப்போ இது கூடவே ஒரு 1/4 ஸ்பூன் வந்து சோம்பு ஆட் பண்ணிக்கிறேன். இது நல்லா புரிஞ்சதும் 2 பச்சை மிளகாவை நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இது கூட வந்து சேர்த்துக்கிறேன். 3 பெரிய சைஸ் வெங்காயத்தை நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் பெரிய சைஸ் வெங்காயத்தை வந்து போடலனாலும் சின்ன வெங்காயம் கூட சேர்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா டேஸ்டியாக இருக்கும். வெங்காயத்தை கொஞ்சம் பொடியாகவே நறுக்குங்க, ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இது வதங்கிறதுக்காக நான் உப்பு வந்து சேர்த்துக்கிறேன். நீங்கள் குடலை வந்து தனியாக வேக வச்சு பண்ணலாம். நான் ஆனால் எதுவும் வேக வைக்கல. ஆல்ரெடி வாங்கிட்டு வந்து நல்லா கட் பண்ணி அலசி வச்சுருக்கேன் சுட தண்ணியில் போட்டு. கூட வந்து மஞ்சள் தூளும் உப்பும் போட்டு நல்லா வந்து அலசி வச்சுருக்கேங்க. நான் வேக வைக்கல, இதிலையே வந்து வதக்கி விட்டு டேரெக்டாக இதிலேயே சேர்த்து அப்படி வேக வைக்கலான்னு தான் இருக்கேன். இப்போ கொஞ்சமாக கருவேப்பிலை வந்து சேர்த்துக்கிறேன். நீங்கள் வேக வச்சு பண்ணிங்கன்னா குக்கரில் ஒரு 4லேருந்து 5 விசில் விட்டு நீங்கள் அதுக்கப்புறம் எடுத்து பண்ணுங்கள். அப்படி பண்ணிங்கன்னா கொஞ்சம் டைம் வந்து மிச்சமாகும். இது நல்லா வதங்கிருச்சு. ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை வந்து சேர்த்துக்கிறேன். குடல் கிரேவி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சாதத்தோடவும் நல்லாயிருக்கும், இல்லை இட்லி, தோசை, சப்பாத்தி இதை போல் சாப்பிட்றதுக்கும் ரொம்பவே நல்லாயிருக்கும். இல்லை சைடிஷ்ஷாகவும் வந்து நீங்கள் சாம்பார் சாதம், தக்காளி சாதம், அப்படி இல்லைனா வந்து ரசம் இதை போல் வச்சிங்கனாலும் சூப்பராக இருக்கும். இப்போது 2 பெரிய சைஸை தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இது கூட சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையும் நல்லா வந்து நம்ம வதக்கி விட்டுக்கலாம். நம்ம இப்போ மசாலாலாம் வந்து சேர்த்துடலாம். அதுக்கு நான் 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், 2 ஸ்பூன் வந்து தனியாத்தூள், ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள், 1 ஸ்பூன் வந்து மிளகுத்தூள், 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோம்புத்தூள், ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள். மஞ்சள் தூள் வந்து பார்த்திங்கன்னா நான் அதிலேயே வந்து நான் சேர்த்ததுனால, போட்டிலே சேர்த்ததுனால இதில் நான் சேர்க்கலை. நீங்கள் அப்படி சப்போஸ் அதில் சேர்க்கலைன்னா இதில் சேர்த்துக்கோங்க. பாருங்கள், இது போல் நல்லா வந்து நான் அலசி க்ளீன் பண்ணி நான் வச்சுருக்கேன். அதாவது போட்டி பொறுத்த வரைக்கும் ஈஸியாக செஞ்சிடலாம், பட் அதை க்ளீன் பண்ணுறது தான் ரொம்ப கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா இதில் வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. நீங்கள் கடையில் கேட்டிங்கன்னா ஒரு வாட்டி ரஃப்பாக வந்து வாஷ் பண்ணிவிட்டு தருவாங்க. அப்புறம் நம்ம எடுத்து வந்து வீட்டில் சுடு தண்ணி போட்டு நல்லா அப்படியே போட்டு நல்லா அலசி எடுத்துட்டிங்கன்னா, கட் பண்ணி எடுத்தோன்னா ஈஸியாக வேலை ஆகிடும். அதுவே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/2 hour கிட்டே எடுத்துக்கும் கட் பண்ணி நீங்கள் எடுக்கிறதுக்கே. இப்போது இதில் வந்து தேவைக்கேற்ப கொஞ்சம் லைட்டாக தண்ணி ஆட் பண்ணி நம்ம மூடி போட்டு வேக வச்சிடலாம். எனக்கு வந்து 15லேருந்து 20 நிமிஷம் ஆச்சுங்க இது வேகிறதுக்கு. குக்கராக இருந்தால் கொஞ்சம் 10 நிமிஷத்தில் வேலை முடிஞ்சிருக்கும். பாருங்கள், இது நல்லா வந்து இப்போ தண்ணியாக இருக்குது. உங்களுக்கு இல்லை கிரேவியாக அது போல் வேணும்னா நீங்கள் வந்து இப்படியே கூட நீங்கள் விட்டுடலாம். அப்படி இல்லை கொஞ்சம் நல்லா வந்து தண்ணி எல்லாம் நல்லா சுண்டி வரணும் அப்படின்னீங்கன்னா இந்த அளவுக்கு நல்லா வந்து கொதிக்க வச்சுருங்க. பாருங்கள், இப்போ நல்லா வந்து எனக்கு கரெக்டான பதத்தில் இருக்குது. நான் இந்த ஸ்டேஜ் வந்ததும் ஆஃப் பண்ணிடுறேன்.
அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான சுவையான வந்து குடல் கிரேவி வந்து ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும் அண்ட் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் கீதா சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.